ஹாய் buddies, நம்ம சின்சான்ல இருக்கிற ஒரு பயங்கரமான ஹாரர் எபிசோட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சின்சான ஃபேன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சின்சான பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால ஃபுல்லா பாருங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மிட்சி நான் கேம்பியூவை வச்சு ஒரு புதுவிதமான சூஷி செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நம்ம சின்சானும் அதை சாப்பிட்ட உடனே வாயில வச்சோடனே கரைஞ்சிருது, புரி புரின்றான். ஹாரி இது எனக்கு அவ்வளவா பிடிக்கல மிட்சின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் டின்னர் முடிச்ச உடனே எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. நம்ம சின்சான் மட்டும் ஆக்ஷன் காமியோட பொம்மையை வச்சு இன்னொரு வில்லன் பொம்மை கூட சண்டை போடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கான். ஆக்ஷன் பஞ்ச் ஆக்ஷன் கிக்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப மிட்சி அங்க வந்து நைட்டு தூங்காம விளையாடிட்டு இருந்தீனா ஆக்ஷன் பஞ்ச் ஆக்ஷன் கிக்லாம் உனக்கு தான் விழுன்னு சொல்றாங்க. அப்ப சின்சானும் அம்மா நான் ஒரு முக்கியமான மிஷன்ல இருக்கேன், இந்த டெரரான வில்லன் கிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்தி ஆகணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மான்னு சொல்றான். சின்சான் அந்த வில்லனை விட டெரரான இந்த மிட்சி இப்ப மட்டும் நீ தூங்கல, உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லவே ஐயோ நான் இல்லப்பா எப்பான்னு சின்சானு பொம்மையை வச்சுட்டு தூங்கிடுறான். அப்ப தூக்கத்திலே நம்ம சின்சானும் அம்மா ரொம்ப டெரரா இருக்காங்க, எனக்கு அமைதியான எனக்கு கொஞ்சம் மாதிரி அம்மா வேணும்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறான். அப்ப மிட்சி தூக்கத்திலே புலம்பிட்டு என்ன விட்டுன்னு கத்துறாங்க. நம்ம சின்சானா எழுந்து வந்து யாரா அது என் டெரரான அம்மாவே பயன்படுத்துறதுன்னு சவுண்ட் விடுறான். ஆனா மிட்சிக்கு அதெல்லாம் கேட்கல, அவங்க கேம்பியூ செடின்றாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா நம்ம மிட்சியோட கனவுல ஃபேக்கான ஈவில் மிட்சி நம்ம உண்மையான மிட்சிய கேம்பியூன்ற செடியால கட்டி போட்டு கபோர்ட்ல போட்டு அடைக்க பார்க்கும். நம்ம மிட்சியும் அதை கிட்ட இருந்து யாராச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் தூக்கத்திலேயே சின்சான் என்ன வந்து காப்பாத்துன்னு சொன்ன உடனே சின்சான் அவங்க தலையில ஏறி உட்காந்துடுறான். தூக்கத்திலே அவங்க நான் உன்னை உட்காரவே சொல்லல என் தலையில கைய வைடான்னு கத்துறாங்க. அப்ப திடீர்னு கிரீன் கலர் லைட்டோட ஒரு போர்ட்டல் உருவாகி சின்சான மிட்சியோட கனவு உலகத்துக்கு இழுத்துட்டு போயிடுது. அங்க பார்த்தா வீடே பாழடைஞ்சு போய் காலியா இருக்கு. அப்ப அங்க அந்த ஃபேக் ஈவில் மிட்சி நம்ம மிட்சிய கேம்பியூ செடியை வச்சு கபோர்ட்ல கட்டி போட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்துட்டியா சின்சான்னு நல்லவ மாதிரியே பேசுது. சின்சானும் அப்ப நீங்க தானே ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்கன்னு சொல்றான். அப்ப இந்த மிட்சியும் அப்படிலாம் இல்லையே சின்சான் நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வந்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுது. அப்புறம் நான் உனக்கு கேம்பியூவை வச்சு சூஷி செஞ்சிருக்கேன், வா உனக்கு கூட்டி விடுறேன்னு கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்குது. நம்ம சின்சானுக்கும் இதோட சுயரூபம் என்னன்னு தெரியாம அது கொடுக்கறதெல்லாம் சாப்பிடுறான். அப்புறம் சின்சான் அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய பொம்மை சாக்கோபிலாம் வர கொடுக்குது. இதெல்லாம் கொடுத்து ஐஸ் வச்ச உடனே உனக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க அம்மாவை பிடிச்சிருக்கா சின்சான்னு கேக்குது. நம்ம சின்சானும் ஆமாமா எனக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எப்பவுமே இப்படியே இருங்கம்மான்னு சொல்றான். அதை கேட்ட இதுவும் வா அடுத்த ரவுண்டுக்கு போலான்னு சின்சானை உட்கார வச்சு திருப்பியும் சூஷியை ஊட்டி விட வருது. சின்சானும் எனக்கு போதும் ஆல்ரெடி எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்றான். அந்த நேரத்துல நம்ம உண்மையான மிட்சி யாராச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அதை நம்ம சின்சானுக்கு கேட்டுட்டு ஏதோ சத்தம் கேக்குதே நான் பாத்துட்டு வரேன்னு போக பாக்குறான். ஆனா இந்த கோஸ்ட் மிட்சி அதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ தான் நல்ல பையன் இல்லன்னு சொல்லுது. ஆனா நம்ம சின்சானும் எஸ் ஆகி என்ன சத்தோட அங்க இருந்த கபோர்ட திறந்து பார்த்தா உள்ள நம்ம மிட்சிய கேம்பியூ செடியை வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கோம். சின்சானா அதை திறந்து பாத்துடுறான். அதுக்கப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு ஐயோ நான் எதுவும் பாக்கலன்னு கபோர்ட மூடுறான். அப்ப மிட்சியும் காண்டாயிட்டு டேய் உங்க அம்மா வந்து காப்பாத்துறான்னு கத்துறாங்க. நம்ம சின்சானும் மிட்சிய அந்த செடியில இருந்து இழுத்து எப்படியோ காப்பாத்திடுறான். ஆனா அந்த நேரத்துல இந்த கோஸ்ட் மிட்சி கரெக்டா அங்க வந்து தப்பு பண்ணிட்டியே சின்சான், நீங்க வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி பேய் மாதிரி நான் பார்ட் 2 சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு.